ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு உடம்பு சரியில்லாட்டியும் நம்ம வேலை பார்த்து தாங்க ஆகணும். உடம்பு நல்லா இருந்தாலும் வேலை பார்த்து தான் ஆகணும். என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது கிளம்புன்னு சொல்லிட்டாலே அது எங்கேயா இருந்தாலும் சரி நான் கிளம்பிடுவேன். ஹாப்பியாகவே கிளம்பிடுவேன். இன்றைக்கி ஒரு சின்ன வேலையாக கிணத்துக்கடவு பக்கம் போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் காட்டினாங்க. இங்கே தான் நாங்கள் நாட்டு சர்க்கரை எப்பயுமே வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பொள்ளாச்சி ரோட்டில்ங்க ரிட்டன் வர்ற வழியிலே இருக்குது. அங்கேயே வந்து தயாரிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ங்க அவ்வளோவு இருக்குது. தோசை மாவு ஐட்டமே அத்தனை இருக்குங்க. சோள மாவு, கம்பு, தினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபு ஃபுல்லாகவே தோசை மாவே வச்சுருக்காங்க. இந்த ரேக் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ பொடி அந்த மாதிரி ஹெல்த்தியான அந்த பொடி ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 2 வாங்கிட்டு வருவாங்க. நாட்டு சர்க்கரையில் 2 பேக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. ஒன்று வந்து சாதாவும் ஒன்று ஸ்பெஷலும். ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அந்த சுக்கோட இதெல்லாம் இருக்கும். சாதாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அதனால் தம்பிக்கு மட்டும் கொடுக்குறனால சாதா மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டோம். அனைத்து அரிசி வகைகளுமே அங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. பிஸ்கெட் ஐட்டமே அவ்வளோ இருக்குங்க. இந்த பிஸ்கெட்லாம் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதில் நெல்லிக்காய் பிஸ்கெட் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தோங்க. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.